கும்பராசி ரொம்ப 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 ரசிக்கக்கூடிய ராசியாக இந்த வருடம் இருக்கும். 2026 உறவுகளில் ரொம்ப ஒற்றுமை இருக்கும். ஆசைகளை ரொம்ப அழகா நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆசைகளுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதே சமயம் நிறைய குடும்பத்துடன் பொய் சொல்லுவாங்க. குடும்பத்தினரிடம் பொய் சொல்லுவாங்க, மறைப்பாங்க. அந்த மறைத்தல் கூட அது அவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மறைத்தலாக இருக்கும். அடிக்கடி வீட்டுக்கு விருந்தினர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதையும் கூட அவங்க ரொம்ப அனுபவபூர்வமாக உணர்ந்து அந்த உணர்வுகளோட நல்லா வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமான பெருக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமான பெருக்கம், திருமண வாய்ப்புகள் கூடி வருவது, இதெல்லாமே கும்பராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பட்டம் இவங்களுக்கு கிடைக்கும். படிப்புலையோ எதுலையோ ஒன்று இவங்களுக்கு தலைமை பட்டம் ஏதாச்சும் ஒன்று கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். முயற்சிகள் என்ன ஆசைப்பட்டு முயற்சி பண்ணாலும் அது வெற்றியாக அமையக்கூடியதாக இருக்கும். முழு இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பது போல் இருக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும். ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு நன்மை தரும். உணவுப் பொருளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஏதாச்சும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். டாம் அண்ட் ஜெரியான வாழ்க்கையாக இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை. அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்னெட் மூலம் ஒரு ஈர்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்குள். டாம் அண்ட் ஜெரியா இருந்தாலும் டாம் இல்லாமல் சேரி இருக்காது, சேரி இல்லாமல் டாம் இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கும் சிறு சிறு தகராறுகள், அது கூட ரச்சனை கூடல் அதோட இருப்பது போல இருக்கும். நோய்கள் அப்படின்னா பொதுவாக நோய் வந்துச்சுன்னா நரம்பு சார்ந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வயிற்றில் சார்ந்த இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு தருவதாக இருக்கும். அதுக்கு பெருமாள் வழிபாடு கொடுப்பது, பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவது, நெய்வேத்தியம் பண்ணி தானம் பண்ணுவது, அந்த மாதிரி பண்ணுவது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக உணவு தானம் ரொம்ப முக்கியமானது. மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டால் உறவினர்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்து வெற்றி, தைரியம் ரொம்ப அதிகம். எதை இதுல இன்வெஸ்ட் பண்ண நான் சக்சஸ் ஆயிடுறேன், இதை யார் தடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்கு இறங்கி விளையாடுவாங்க. அதுக்கு வீடுனால் நன்மை. ஒரு வீட்டை ரீசேல்ஸ் பண்ணா கூட அதிக விலைக்கு விற்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாகனம், இது எல்லாமே உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரச்சனை தான் அவங்களுக்கு கெடுபலனே இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு நற்பலன்கள். ஆனா இதெல்லாம் நற்பலன்கள் தான் எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுடைய அதீத திங்கிங், ஓவர் திங்கிங்னால எதுவுமே எனக்கு கிடைக்கல அந்த ஒரு ஃபீல் எப்பவுமே வச்சிருப்பாங்க. எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அவங்களுக்கு அதீதமான, நம்மளுக்கு கிடைச்சதே திருப்தி அணிவிக்க தன்மை இல்லை. அதீதமான ஆசைகள், அதிவிதமான ஆசைகள் இருப்பதனால் அதெல்லாம் முழுமை அடையாத மாதிரி அவங்களுக்கு நோக்கம். ஆனா வெளித்தோற்றம் எல்லாமே அவங்க எல்லாத்தையும் சக்சஸ் கொடுத்த தோற்றம் தான்.